ட்ரம்ப்பை வச்சுக்கிட்டு இந்த உலகம் படுற பாடு இது வந்து இந்த ஆள் வாயை திறந்தா போய் சமாதான பேச்சுவார்த்தைக்கு எப்படி கூப்பிடணும், வாங்க பேசுவோம், எங்க சைடுல கொஞ்சம் நான் எங்களோட டிமாண்ட்ல அட்ஜஸ்ட் பண்ணுவோம், உங்க டிமாண்ட் அட்ஜஸ்ட் பண்ணுங்க, ஒரு மாதிரி வந்து மீட் அவுட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல விட்டு போட்டு பேச்சுவார்த்தைக்கு வரணும், இல்லைன்னா வந்து தொலைச்சு என்னது நீ தொலையம் பார்ப்போம். பாகிஸ்தான் மீடியேட் பண்ணாங்கல்ல யாரு, நம்ம சபாஸ் ஷெரீஃபும் அசீம் முனீரும், ரெண்டு பேரையும் வந்து இங்கேயும் அங்கேயும் ஓட விட்டு 5 ரவுண்டு பேச்சுவார்த்தை போட்டு பாடாப்படுத்தி அப்புறம் வந்து பிளாக்கி அப்படின்னு வந்துட்டாங்க. அது என்ன பேச்சுவார்த்தை அது? நம்ம அப்பாஸ் அராக்சி வெளியுறவுத்துறை அமைச்சர் 3 இடத்துக்கு ரெகுலர் விசிட். ஒன்று ஓமான்ல இருக்கக்கூடிய மஸ்கட், ரஷ்யாவில் இருக்கக்கூடிய மாஸ்கோ, இன்னொன்று பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இஸ்லாமாபாத். ஏற்கனவே முன்னாடியே பிளான் பண்ணி வச்ச ரெகுலர் விசிட். இதுக்கும் இந்த பேச்சுவார்த்தைக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. அமெரிக்கா தான் என்ன பண்ணிட்டாங்க, பேச்சுவார்த்தை முடிஞ்சு நாங்க தூக்க போறோம் தாக்க போறோம் அப்படியா இப்படியே தண்டா தஸ்கா எங்களுடைய கப்பல் வருது, ஆகாயம் வருது, ஆகாயத்துல பாருங்க விமானம் ஓடுது, கடல்ல பாருங்க கப்பல் ஓடுது அப்படின்னு கடைசியில வந்து அவங்க பேசுற பேச்செல்லாம் சரோஜாதேவி யூஸ் பண்ண சோப்பு டப்பா மாதிரி ஆகிப்போகுது. ஈரான் பண்ற உற்பத்தியோ சைனா பண்ற உற்பத்தியை கம்பேர் பண்ண அங்க ஸ்பீடு பத்தல. அதனால மொத்தத்துக்கு என்ன ஆகி போச்சு, ஹர்மோஸ் அப்படின்னு எடுத்தாச்சுன்னா அமெரிக்கா தோல்வி முகத்துல இருக்கு. இன்னும் நாங்கள் வந்து இடைக்கால போர் நிறுத்தம் அறிவிக்கிறோம். அமெரிக்கா யார்கிட்ட கேட்டீங்க, நீயோ இஷ்டத்துக்கு அறிவிச்சு என்ன அர்த்தம், எங்க கப்பல் போகும் அப்படின்னு ஒரு கப்பல் போனால் கப்பலை கடத்தி வச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட அந்த சோமாலியா கடற்கொள்ளையர் மாதிரி வந்து அமெரிக்க கடற்கொள்ளையர்கள். கிறுக்கு அதிபர் வந்து என்ன வேணாலும் பண்ணுவோம். ஏன்னா அந்த ஆள் வந்து 80 வயசாச்சு. ஓகே, சாவோட விளிம்பில் உட்காந்துருக்காங்க. நான் செத்த உலகம் எப்படி போனால் எனக்கு என்ன இருக்கு, நான் சாகும்போது உலகம் செத்து நாசமாக போகுது அப்படின்ட்டு போகக்கூடிய அளவுக்கு ஆள். அந்த கிரிமினல் மேனில் வந்து நெத்தன்யாகு. அந்த ஆளுக்கு வந்து ஏதோ வயிற்றுல ஒரு ப்ரோஸ்டேட் கேன்சர் இருந்துச்சான். அதான் ஒரு 7-8 நாள், ஒரு வாரம் 10 நாள் வந்து தலைமுறை வந்து செத்து தொலையாம திரும்ப உயிரோட வந்திருக்கிறார் அந்த ஆள். உள்ளுக்குள்ள ஹார்மோஸுக்கு வந்து ரெகுலராக கப்பல் போகலாம் வரலாம், எல்லாத்தையும் கையில் இருக்கலாம். ஆனால் இவன் கையில் தான் எங்கெங்க கன்னி வெடி வச்சுக்கணும் இவனு தானே தெரியும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த கன்னி வெடியை அமெரிக்காவில் யாராலையும் தடுக்க முடியாது. ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் உலக செய்தி பகுப்பாய்வாளர் திரு கசாலி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் கோபி. சார், இந்த அமெரிக்கா ஈரான் இடையே தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடந்து வருது. இன்னொரு பக்கம் தற்காலிக போர் நிறுத்தம், ட்ரம்ப் தொடர்ந்து தற்காலிக போர் நிறுத்தத்தை அறிவிச்சு கொண்டு வராரு. இப்படிப்பட்ட சூழ்நிலை பார்த்தீங்கன்னா ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி வந்து பாகிஸ்தானுக்கு சென்றிருக்காரு. என்ன ரீசனுக்காக சென்றிருக்காரு, இதற்கு முன்பாக நடந்த பேச்சுவார்த்தை என்ன நிலவரம்? இப்போ நீங்கள் சொன்னதில் முன்னுரை கொடுத்ததில் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடந்துருக்குன்னு சொன்னீங்கல்ல, அது தவறு. ஒரே ஒரு முறை பேச்சுவார்த்தை என்ற பேரில் கூட்டு போய் 21 மணி நேரம் உட்கார வச்சு திணற வந்து பாகிஸ்தான் மீடியேட் பண்ணாங்கல்ல யாரு, நம்ம சபாஸ் ஷெரீஃபும் அசீம் முனீரும், ரெண்டு பேரையும் வந்து இங்கேயும் அங்கேயும் ஓட விட்டு 5 ரவுண்டு பேச்சுவார்த்தை போட்டு பாடாப்படுத்தி அப்புறம் வந்து பிளாக்கி அப்படின்னு வந்துட்டாங்க. அது என்ன பேச்சுவார்த்தை அது? அது பேச்சுவார்த்தை போகிறதுக்கு முன்னாடியே திஸ் ஆர் ஆல் தி அஜெண்டாஸ், என்னோட அஜெண்டா இது, உங்கள் அஜெண்டா இது, இதில் ஏற்ற இறக்கி வந்து பேசணும் அப்படின்னா மிரட்டிட்டு ஒழுங்காக பேச்சுவார்த்தை நடக்கணும், இல்லைன்னா வந்து தொலைச்சு பேச்சுவார்த்தைக்கு வாங்க அப்படின்னா இது வந்து என்ன வகையான பேச்சுவார்த்தை? நீ மிரட்டினா முதல்ல வந்து அந்த டைமில் இவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு என்னத்தையாவது வந்து அந்த அணுகுண்டு பட்டான வந்து ஆமாம் அந்த ட்ரம்ப்ஸ் என்ற கிறுக்கு அதிபர் வந்து அமுக்கிட்டா என்ன பண்ணுறது, அப்படி அமுக்க முடியுமா நமக்கு தெரியாது, என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு நெக் டு எக்ஸ்ட்ரீம் எட்ஜில் வந்து பேச்சுவார்த்தை போகிறோன்னு சொல்லி போய் அங்கே பெருசாக ஒன்று நடக்கலை. அவ்வளோதான் பேச்சுவார்த்தை. தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடக்கலை. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை அப்போவே இல்லைன்னு சொல்லி தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் அமெரிக்கா தான் என்ன பண்ணிட்டாங்க, அந்த பேச்சுவார்த்தை முடிஞ்சு நாங்கள் தூக்க போகிறோம் தாக்க போகிறோம் அப்படியா இப்படியே தண்டா தஸ்கா எங்களுடைய கப்பல் வருது, ஆகாயம் வருது, ஆகாயத்தில் பாருங்கள் விமானம் ஓடுது, கடலில் பாருங்கள் கப்பல் ஓடுது அப்படின்னு கடைசியில் வந்து அவங்க பேசுகிற பேச்செல்லாம் சரோஜாதேவி யூஸ் பண்ண சோப்பு டப்பா மாதிரி ஆகிப்போகுது. அவங்க பேசுகிறதே அப்படி தான் ஆகிப்போச்சு. என்னாச்சு, 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை. அப்போ 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைன்னு சொல்லி ஆரம்பிச்சு விட்டுட்டு அப்போ நீ எதுக்கடா வந்து ஜார்ஜ் புஷ் அப்படின்னு ஒரு பெரிய கப்பல் அதை கொண்டு வந்து நிறுத்திக்கிட்டு அதில் எக்கச்சக்கமான ஆயுதங்கள் விமானங்கள் அதுக்கப்புறம் வந்து நிறையா அங்கே சுற்றி நாடுகளில் அரபு நாடுகளில் வந்து பெருசாக ஒன்று இறக்குன மாதிரி தெரியல, சுற்றி நாடுகள் இதெல்லாம் பண்ணிவிட்டு அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடக்க போகுது, அதுலேயும் பேச்சுவார்த்தை ஒழுங்காக வரணும், இல்லைன்னா பார்த்துக்கோ நான் போயா பேச்சுவார்த்தையே கிடையாது அப்படின்ட்டாங்க. அப்புறம் போன 21ஆம் தேதி சீஸ்ஃபயர் ஏற்கனவே பேசியிருக்கோம், அது முடிஞ்சிட்டா அவ்வளோதான், தொலைச்சிருவோம், சல்லடை போட்டுருவோம், அப்படி இப்படின்னாங்க. நீ வந்து பாரு, ஹார்மோஸ் வந்து திறக்க மாட்டோம். சரி, அடுத்து பார்த்தா ஒரு இன்டெஃபினிட் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை முடிகிற வரைக்கும் நாங்கள் வந்து இடைக்கால போர் நிறுத்தம் அறிவிக்கிறோம் அமெரிக்கா.
யார்கிட்ட கேட்டீங்க நீ இஷ்டத்துக்கு அறிவிச்சு என்ன அர்த்தம், எங்க கப்பல் போகும் அப்படின்னு ஒரு கப்பல் போனால் கப்பலை கடத்தி வச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட அந்த சோமாலியா கடற்கொள்ளையர் மாதிரி வந்து அமெரிக்க கடற்கொள்ளையர்கள் கிட்டத்தட்ட அப்படித்தான். பைரட்ஸ் ஆஃப் கரீபியன் ஒரு இது பார்த்தீங்களா, அது மாதிரி அமெரிக்க கடற்கொள்ளையர்கள் வந்து அந்த ஒரு கப்பலை வந்து கடத்தி வச்சாங்க. இன்னொரு கப்பல் போச்சு, அதையும் வந்து கடத்தினாங்க. என்ன பண்ணாங்க, அப்படி பண்ண உடனே இவங்க என்ன பண்ணாங்க, இஸ்ரேலோட சம்மந்தப்பட்ட ஒரு பனாமா கப்பல் எம்எஸ்சி அப்படின்னு ஒரு கப்பலை வந்து இவங்களும் அதே மாதிரி ஃபாஸ்ட் போட்டில் போனாங்க, டம்னு நிறுத்தினாங்க, படப்படம் மேலே ஏறினாங்க, விட்டு கடத்தி கொண்டு போயிட்டாங்க. பதிலுக்கு பதில். ஆமாம், அது ஒரு கப்பல் மட்டும் இல்லை, இன்னொரு கப்பல் அது வந்து இது லைபீரியா கொடியோடு போச்சு ஒரு கப்பல், அதையும் போனாங்க, சட்டப்படம் இதே வேலையை பண்ணாங்க, அதையும் கடத்தி கொண்டு போயிட்டாங்க. 2 கப்பல், நீங்கள் கடத்துறேன் நான் கடத்துறேன். அதுக்கப்புறம் இன்னொரு கப்பல் இருக்குது, அந்த கப்பல் வந்து போட்டு ஷூட் பண்ணாங்க, அடித்தாங்க, அந்த கப்பல் பயந்துட்டு ஓடிடுச்சு. அப்போ என்ன, எங்கள் ஹார்மோஸ் வந்து எங்கள் கண்ட்ரோலில் இருக்குது. அவன் என்ன சொன்னால் வந்து நாங்கள் வந்து சுற்றியே பிளாக் பண்ணி வச்சுருக்கோம், ஹார்மோஸ் வந்து எங்கள் கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு அமெரிக்கா சொல்ல. அங்கேருந்து அடுத்த வீட்டில் வந்து ஏன்டா நீ பிளாக் பண்ணி இப்படி பண்ணிகிட்ருக்க. ஆமாம், அப்புறம் எல்லாத்தையும் வர கூப்பிட்டு பார்த்தாங்க, நேட்டோவை கூப்பிட்டாங்க, நேட்டோ முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. யூரோப்பியன் யூனியன், நேட்டோ இல்லாமல் யூரோப்பியன் யூனியன் தனியாக கூப்பிட்டு பார்த்தாங்க, முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து யூகே, நீங்கள் பெருசாக கப்பல் படையில் வச்சுருங்க வாங்க அப்படின்னாங்க. இல்லை எங்களுக்கு அதெல்லாம் சரி வரான்ட்டாங்க. ஃப்ரான்ஸு இவங்க, அப்புறம் ஸ்பெயின் வந்து ஏற்கனவே சொல்லிட்டாங்க உங்களுக்கு எங்களுக்கு உறவே வேணாம்ட்டாங்க. இனி சொல்லலாம் அந்த தலையாற்ற பொம்மையாக நாங்கள் இல்லை அப்படின்னு இப்படிலாம் முடிஞ்சு கடைசியில் பார்த்தா குழந்தைகள்லாம் கொல்லலாமாப்பா அப்படின்னு சொல்லி போப் ஒருத்தர் சொல்ல, லியோ ஜான் பால். ஆமாம், ஏன்னா உங்களுக்கு என்னையா தெரியும் வந்து அரசியல் பற்றி என்ன தெரியும், பட் வந்து மத வேலையை அந்த வேலையை மட்டும் பார்த்து உட்கார வேண்டியதானே அப்படின்னா. அப்புறம் அது வந்து பெரிய அவரும் பின்வாங்கிட்டார் சார். அவர் மிரட்டல பின்வாங்கிறது இல்லை, என்னன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் நலனுக்காக அமைதி காக்கிறது. நினைச்சா இப்போ அமெரிக்கா பண்ணதுக்கு இந்நேரம் இவங்க வந்து அமெரிக்காவை போட்டு அடிச்சிருக்க முடியாதா, அல்லது இந்நேரம் ரஷ்யா இஸ்ரேலை போட்டு அடின்னு அடிச்சிருக்க முடியாதா? எல்லாருக்கும் கோபம் வரும், எல்லாருக்கும் கரெக்டாக நினச்சி அடிச்சிடலாம். அழிக்கிறது ஈஸி, அவன் அழிச்சு இவன் அழிப்பான்ல, மாற்றி மாற்றி அழிப்பாங்க. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு என் கையில் உன் கையில் ஆயுதம் இருக்கா, என் கையில் ஆயுதம் இருக்குது, நீ அடித்தா நான் அடிப்பேன், அந்த பயங்காட்டுதல் தான் வந்து அமைதிக்கு வழிவகுக்கும். இப்போது நம்ம வந்து பாகிஸ்தான் அடிக்க போகிறோம்னா பாகிஸ்தான் ஆயுதம் வச்சுருக்கான், பாகிஸ்தான் நம்மளை அடிக்க வந்தானா நம்மளை அடித்து சல்லடை பண்ணுவோம்னு சொல்லி பாகிஸ்தான் பயப்படுவான். எல்லார் கையிலும் ஆயுதம் வேணும், அது அமைதிக்காக. ஓகே ஓகே, இல்லைன்னா ஆயுதம் இல்லைன்னா அடித்து குமிச்சிருவாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி இதில் பேச்சுவார்த்தை 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடக்கலை, நடக்குமான்னு தெரியலை. இப்போது நம்ம அப்பாஸ் அராக்சி வெளியுறவுத்துறை அமைச்சர், அவர் இஸ்லாமாபாத் போயிருக்காரு. ஏன் போனார்னு ஒரு கேள்வி இருக்குல்ல? ஆமாம் இருக்கு. ஆமாம், இவர் இந்த பேச்சுவார்த்தை சம்மந்தமாக பேச போனாரா? அதுதான் கேள்வி. ஏன்னா அவர்கிட்ட அமெரிக்கர்கிட்ட நான் யார்கிட்டையும் பேச மாட்டேன் அப்படின்ற போல சொல்லிட்டாங்க. என்னன்னா ஏற்கனவே இந்த 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையை வந்து சமரசம் பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்னு கூப்பிட்றதுக்காக அவர் அசிப் முனீர் வந்து ஈரான் பேசினார். அப்புறம் அங்கேருந்து வாஷிங்டன் போனார். அடுத்து ஒரு கட்ட பேச்சுவார்த்தை நடக்க போதுனாங்க, நடக்கலை. இப்போ இவர் போன இது என்னென்னா, இங்கே வந்து அவருக்கு ரெகுலர் விசிட்டு, அது 3 இடத்துக்கு ரெகுலர் விசிட்டு. ஓகே, ஒன்று ஓமானில் இருக்கக்கூடிய மஸ்கட், இன்னொன்று ரஷ்யாவில் இருக்கக்கூடிய மாஸ்கோ, இன்னொன்று பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இஸ்லாமாபாத். இது ஏற்கனவே முன்னாடியே பிளான் பண்ணி வச்ச ரெகுலர் விசிட். இதுக்கும் இந்த பேச்சுவார்த்தைக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. அப்போ இந்த போன உடனே ஐயா வந்துட்டாரியா, பேச்சுவார்த்தை வந்துட்டாரு, ஆமா உடனே போங்கன்னு சொல்லிட்டு ஜேடி வான்ஸ், குஷ்னர், ஜெரால்ட் குஷ்னர்லாம் ட்ரம்ப் அவசர அவசரமா அனுப்பி பொட்டி பிடிக்கலாம், சீக்கிரம் பாகிஸ்தானுக்கு போங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்காரு. அது என்னன்னா இவர் போறது அவர் வந்து தெளிவாக சொல்லிட்டாரு, இது எங்களோட ரெகுலர் விசிட். நாங்கள் வந்து பேச்சுவார்த்தைக்கு இன்னும் அங்கே தயாராக இல்லை, உங்களுடைய டிமாண்டு நீங்கள் பண்ணிட்டு இருக்க வேலையெல்லாம் சரியில்லை. அப்புறம் நீங்கள் வந்து அந்த அந்த கிட்டத்தட்ட கல்ஃப் ஆஃப் ஓமான் பக்கமே வந்து இந்த கப்பல் வந்ததா கேள்வி. இது ஜார்ஜ் புஷ் கப்பல், அது பெரிய கப்பல் அது. ஓகே, அதில் டீட்டெயில் வந்து சில இதை படித்து பார்த்தேன். பார்த்தா அந்த கப்பலோட மேற்பரப்பு அகலம் இருக்குல்ல, அது வந்து 4.5 ஏக்கரான். 1 ஏக்கர் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா 44,000 ஸ்கொயர் ஃபீட்டு, 4,000 ஸ்கொயர் மீட்ரு. ஓகே, 4.5 ஏக்கர் அப்படின்னா 17,000 ஸ்கொயர் மீட்டர். இப்போ அப்படின்னு எடுத்தாச்சுன்னா ஒரு 2 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டு அந்த மேற்பரப்பு மட்டும். அப்புறம் அதில் வந்து உள்ள இது எல்லாமே இயங்குறது அணு உலை மூலமாக இயங்குறது அப்படின்னா, ஏன்னா பெரிய அளவுக்கு பெரிய கப்பல். அதை கொண்டு எதுக்கு நிறுத்துற உடனே நீ உள்ளே வந்தேன்னா தூக்கி தூள் ஆக்கிரும் அப்படிங்கிறதுக்காக இவங்க வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து கன்னி வெடி உள்ளே போச்சுட்டாங்க. அதுதான் இப்போ ஏற்கனவே கன்னி வெடி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் கன்னி வெடி வைக்கிற ஈரானுடைய கப்பலெல்லாம் சுட்டு வீழ்த்துங்க அப்படின்ற போல சொல்லியிருந்தாரு. இப்போ பார்த்தா மீண்டும் வந்து அவங்க கன்னி வெடி வச்சிருக்காங்க. ஐயோ மீண்டும் கன்னி வெடியை பரப்புறாங்க ஈரான் சொல்லிட்டு
கதறுன்னு இப்போ மீண்டும் ஈரான் வந்து அமெரிக்கா வந்து சுட்டு வீழ்த்துங்கன்னா சொல்லி அவர் உத்தரவு வந்து அங்க எடுபடலைன்னு அர்த்தம். எடுபடல. ஏய் ஆமா, ஏய் சுட்டு வீழ்த்துங்கடா மீண்டும் பரப்புறாங்களாம் ஈரான் கன்னிவெடிகளை. அந்த பரப்புனா சாட்டுறாங்க. சரி, சுட்டு வீழ்த்த வேண்டியதானே. அதாவது ஒரு விஷயம்தான், நீ பெரிய ஆளுன்னு சொன்னேன்னா அடி, ஓகே, சுட்டு வீழ்த்த வேண்டியதானே. ஏய் சுடுறா, சுட்டு வீழ்த்துறா, திரும்பி பார்த்து ஆளக்கான, எங்கடா போனீங்க, நான் கொஞ்சம் டீ சாப்பிட போனேன் இருங்க, அப்புறம் சுட்டு வீழ்த்துறான். அதுக்குள்ளே கன்னி வெடியெல்லாம் உள்ளே போட்டுக்கானே. அது எப்படின்னா கன்னி வெடி வந்து ஒரு 4-5 வகை இருக்கு நான் கேள்விப்பட்ட வரைக்கும். கன்னி வெடி மேலே மிதக்கிறது, அதுக்கப்புறம் தரையில இருந்து அப்படியே மேலே எந்திரிச்சு நின்று அப்படியே ஆடிட்டே இருக்கும். அந்த கன்னி வெடியில் வந்து ஒன்று மேலே தட்டுனா, போயிட்டே இருக்கும்போது கப்பலோட கீழே வந்து தட்டுனா வெடிக்கிறது. இப்போ எப்படின்னா தட்ட வேண்டியதில்லை, அந்த என்ஜின் உருமுல உருமும் இல்லையா, அந்த சவுண்ட் இருக்குல்ல சோனிக், அந்த வைப்ரேஷன் இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி வெடிக்கிறது. அப்படி அந்த மாதிரி அந்த டர்பைன் மோட்டார், அதுக்கப்புறம் அதோட அதிர்ச்சி, அந்த தண்ணியில் போகும்போது உள்ள அலை அதிர்ச்சி இருக்கு இல்லையா, அது இதை வந்து துல்லியமாக கணக்கிட்டு அப்புறம் அவங்க வந்து லேசர் ரேஸ் எல்லாம் அனுப்பிச்சி விட்டு அது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து டீட்டெயிலாக படித்தோம்னா ஏப்பா இவ்வளோ டெக்னாலஜி அப்படின்னு தோணுச்சு. கன்னி வெடியில் வந்து இப்போ லேட்டஸ்ட்டு ஹைப்ரிட் கன்னி வெடி அது பேர் அப்படி சொல்கிறாங்க. உள்ளே புதைச்சிக்கிட்டே இருக்காங்க. எந்த இடத்துல புதைக்கிறான்னு அவங்களுக்கு தெரியும். புதுசாக வரணும்னு எப்படி தெரியும்? உள்ளூர்காரனுக்கு எந்தெந்த ஊரில் சந்து இருக்குது, நேராக போனால் முட்டி சந்து, இல்லை முடிச்சு அங்கே தாப்பி போயிடலாம், அங்கே போயிடலாம்னு தெரியும். புதுசாக வர திருடனுக்கு என்ன தெரியும்? மாட்டுவாங்க. அது மாதிரி அங்கே உள்ளுக்குள்ளே ஹார்மோஸுக்கு வந்து ரெகுலராக கப்பல் போகலாம் வரலாம், எல்லாத்தையும் கையில் இருக்கலாம். ஆனால் இவன் கையில் தான் எங்கெங்கே கன்னி வெடி வச்சுக்கணும் இவனு தானே தெரியும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த கன்னி வெடியை அமெரிக்காவில் யாராலையும் தடுக்க முடியாது. ஆனால் டோட்டலாக எல்லாரையும் நாங்கள் அழிச்சிட்டோம் அப்படின்ற போல சொல்கிறாரு யாரு? ட்ரம்ப் தான். இது மட்டுமா சொல்லியிருக்காரு. அதாவது பிப்ரவரி 28ஆம் தேதி அயத்துல்லா கமெண்ட்லேருந்து ஒரு 168 குழந்தைகள் எல்லாத்தையும் கொண்டாங்க. கொண்டு முடிச்சு 28 லாஸ்ட் டே, பிப்ரவரி லாஸ்ட் டே, 1ஆம் தேதி 2ஆம் தேதி இப்போ திரும்ப இவங்க அடிக்க ஆரம்பிச்சாங்க இல்லையா. அடிக்க ஆரம்பிச்சோன்னு 2ஆம் நாள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் வந்து மொத்த ஈரானோட ஆயுத இது அத்தனையும் அழிச்சிட்டோம். எப்போ நாங்கள் வெற்றி எப்போ சொல்லி 55 நாள் ஆச்சு. சண்டை ஆரம்பிச்சு இப்போ 56ஆவது நாளா? ஆமாம், 50க்கு மேலே போயிடுச்சு. இப்போ 56 54 நாள் வச்சுக்க, 55 நாள் வச்சுக்கலேன். 2 நாள் கழிச்சுன்னா 52 53ஆவது நாள்லேயே முன்னாடி என்ன சொல்லிட்டாரு, வெற்றி நாங்கள் வந்து வெற்றி அடைஞ்சிட்டோம். அப்புறம் அதுக்கு ஏன் அழுகுற, இந்த மாதிரி அங்கே கப்பல் அனுப்புகிற, கப்பல் திருப்பி போகிற, அது வேற, அது அடிக்கிறாங்க, அது வேற டிபார்ட்மெண்ட். ஆமாம், நாங்கள் வந்து அடிச்சிட்டோம், எங்களுக்கு வெற்றி அப்படின்னு. இந்த ட்ரம்ப்பை வச்சுக்கிட்டு இந்த உலகம் படுற பாடு. ஆமாம், ஏதோ ஒரு இதில் கிளவி சொல்லுவல, ஆமாம் எப்பா இவன் இப்போ வாயை திறந்தா பொய்யா சொல்கிறான், இவனுக்கு ஒரு சீட் எடுத்து போடியா அப்படின்ற மாதிரி வெளியில் வந்து கேட்க வேண்டியதான். எப்பா நீ வந்து இயற்கையை, கடவுளே இயற்கையை இவன் ரொம்ப ஓவரா பண்ணிட்டே தர்றான், ஏதாவது கர்ண பார்வை காமிச்சு உலகத்தை காப்பாத்தியா அப்படி சொன்ன மாதிரி. இது வந்து இந்த ஆள் வாயை திறந்தா பொய். ஒரு சமாதான பேச்சுவார்த்தைக்கு எப்படி கூப்பிடணும், வாங்க பேசுவோம், எங்க சைடில் கொஞ்சம் நான் எங்கள் டிமாண்டில் அட்ஜஸ்ட் பண்ணுவோம், உங்கள் டிமாண்ட் அட்ஜஸ்ட் பண்ணுங்க, ஒரு மாதிரி வந்து மீட் அவுட் பண்ணுவோம், ஒரு லெவலுக்கு வருவோம் அப்படின்னு சொல்ல விட்டு போட்டு பேச்சுவார்த்தைக்கு வரணும், இல்லைன்னா வந்து தொலைச்சு நீ என்னது, நீ தொலையம் பார்ப்போம். அதே சொன்ன மாதிரி தான் நீ தான், அமெரிக்கா நீ தான் தைரியமான ஆளாச்சே, எங்க அடிச்சு பாரு பார்ப்போம், அடிச்சு போடுவேன் வந்து அடிச்சு பாரியா, தரைப்படை அனுப்ப போறேன், மொத்தம் 1 லட்சம் 2 லட்சம் வீரர்கள் அனுப்ப போறேன். சரி ஓகே, தடைப்படை எங்க இருக்காங்க, அங்கதான் இருக்காங்க, கூப்பிடியா அப்படின்னு தலைவரை கூப்பிட்டா வந்து அதெல்லாம் வரமாட்டாங்க. எதுக்கியா உள்ள போனா வந்து சவப்பிட்டே திரும்பி வருவாங்க. என்ன உடனே ஒன்று டிஸ்மிஸ் பண்றேன், நீ என்ன டிஸ்மிஸ், நானே ரிசைன் பண்ணிடுறேன், எனக்கு வேண்டாம். அப்போ ஒவ்வொரு இடத்துல அப்படியே போயிட்டு கொந்தளிக்கிறேன். நான் யாரு, நான் எப்பேற்பட்டவன் உலகத்துல, ஒரு உலகத்திலேயே வந்து நம்பர் 1 மிகப்பெரிய ஆளு, என் கையில் இல்லாத ஆயுதமா. அப்போ பார்த்தா ஆயுதம் வந்து அமெரிக்கா கையில் நிறைய இருக்கு. ஆனால் என்னன்னா ஒரு 4 வருஷமா ஜெலன்ஸ்கிட்ட கொடுத்து நிறைய குறைஞ்சி போச்சு. உற்பத்தி நடக்குது, ஆனால் அந்த ஸ்பீடு பத்தலை. இங்கே இவங்க பண்ற உற்பத்தி இருக்கு இல்லையா, ஈரான் பண்ற உற்பத்தியோ அல்லது சைனா பண்ற உற்பத்தியை கம்பேர் பண்ண அங்கே ஸ்பீடு பத்தலை. அதனால மொத்தத்துக்கு என்ன ஆகி போச்சு, இவங்க இந்த ஹர்மோஸ் அப்படின்னு எடுத்தாச்சுன்னா அமெரிக்கா தோல்வி முகத்தில் இருக்கு. இன்னும் அடுத்த கட்டம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இடையில வந்து அங்கே அமெரிக்காவில் இவங்கெல்லாம் கேட்குறாங்க, ரிப்போர்ட்டர்ஸ்லாம் கேட்குறாங்க, நீங்கள் வந்து அணு ஆயுதத்தை வந்து பயன்படுத்த போகிறதா சொன்னாங்களே அப்படின்னா, நோ அணு ஆயுதம் யாருமே அப்படிலாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படி சொல்லியிருக்காரு. அப்போ அணு பயன்படுத்த மாட்டாரா அப்படின்னா அப்படி இல்லை. முன்னாடி பழைய படம் ஒன்று வந்துச்சு, அதை சொன்னால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அணு ஆயுதத்தை யாரும் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்க அடுத்து ஒரு வார்த்தை இருக்குது. என்னென்னா அது இதுதாண்டா போலீஸ்னு ஒரு பழைய படம், டாக்டர் ராஜசேகர் படம் வந்துச்சு. அதில் வந்து சொல்லுவார், அவர் வந்து முதலமைச்சர் சொல்லுவாங்க, வந்து முதலமைச்சர் வந்து ஐயா இந்த மாதிரி அங்கே அமைச்சர் அதிகாரிகள்லாம் லஞ்சம் வாங்குறாங்கய்யா. என்னது லஞ்சம் வாங்குறாங்களா,
இந்த தமிழ்நாட்டை நான் முதலமைச்சராக இருக்கும்போது இந்த தமிழ்நாட்டில் நமக்கு மாவட்ட செயலாளர்கள், வட்ட செயலாளர்கள், அதிகாரிகள், போலீஸ் அதிகாரிகள் யாரும் லஞ்சம் வாங்கக்கூடாது, நான் மட்டும்தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லுவார். இது ரொம்ப ஃபேமஸ் டயலாக் அது. அது மாதிரி இது உலகத்தில் யாரும் வந்து அணு ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடாது, நான் மட்டும்தான் பயன்படுத்துவேன் அப்படிங்கிறதுக்கு சமம் அவர் சொல்கிறது. அவர் ஏதாவது ஒன்று சொன்னார்னா அது மாற்றி செய்வார்னு அர்த்தம். ஆமாம், அணு ஆயுதம். ஸோ அந்த ஆள் வந்து பயன்படுத்துறதுக்கு ஏற்கனவே முன்னாடி ஒரு விஷயம் நடந்துச்சு, ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி. இது டேன் கைன் ஒருத்தர், அவர் தான் வந்து உள்ளுக்குள்ளே மல்லு கட்டி இந்த மாதிரி அணு ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி பிரச்சனை கொண்டு வந்து அதுக்கப்புறம் தான் ரெசிக்னேஷன் வந்து டீட்டெயிலாக எழுதி இந்த ஆள் ரொம்ப மோசம் இப்படிலாம் பண்ணாங்கன்னு சொல்லி எழுதி தான் ரிசைன் பண்ணி விட்டார். ரிசைன் பண்ணி வெளியே போனார். அதனால் அந்த டைமில் அணு ஆயுத இது வந்து அணு ஆயுதம் பிரயோகப்படுத்துறது தடுக்கப்பட்டது. எட்ஜில் உலகம் வந்து காப்பாற்றப்பட்டது. அப்படி போட்டிருந்தா அப்புறம் இவங்க வந்து மாற்றி போட்டிருப்பாங்க, இவங்க நிறைய அழிஞ்சிருப்பாங்க. அப்புறம் அழியாத இடத்துலேருந்து போட்டிருப்பாங்கல்ல, இங்கே மாற்றி போட்டு இஸ்ரேல் அடிப்பாங்க, இஸ்ரேலேருந்து இங்கே அடிப்பாங்க, அங்கே மாற்றி வடகொரியா அங்கே அடிப்பாங்க, இவங்க வடகொரியா அடிப்பாங்க, சைனா அடிப்பாங்க, எல்லாத்தையும் அடித்து உலகம் வந்து பாதிக்கு மேலே உலகம் வந்து சுடுகாடாக இருந்திருக்கும். இந்நேரம் சுடுகாடாக இருந்திருக்கும். கிறுக்கு அதிபர் வந்து என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த ஆள் வந்து 80 வயசு ஆச்சு இப்போ. ஓகே, சாவோட விளிம்பில் உட்காந்துருக்காங்க. நான் செத்த உலகம் எப்படி போனால் எனக்கு என்ன இருக்குது, நான் சாகும்போது உலகம் செத்து நாசமாக போகுது அப்படின்ட்டு போகக்கூடிய அளவுக்கு ஆள் அந்த ஆள். ஏன் சொல்லி இது வந்து அந்த அளவு குறைச்சலாம்னு சொல்லலை, ஒரு கழிவு மனநிலை கொண்டவர் பயங்கரமாக. அதை விட கிரிமினல் மேனநிலை வந்து நெத்தன்யாகு. அந்த ஆளுக்கு வந்து ஏதோ வயிற்றுல ஒரு புரோஸ்டேட் கேன்சர் இருந்துச்சான். கேன்சரில் வந்து அதான் ஒரு 7-8 நாள், 1 வாரம் 10 நாள் வந்து தலைமுறை வந்து செத்து தொலையாமல் திரும்ப உயிரோடு வந்திருக்கிறார் அந்த ஆள். ஓகே, இத்தனை குழந்தைகள்லாம், இத்தனை கர்ப்பிணி பெண்களை கொன்ன ஆளுக்கு வந்து ஒரு சாதாரண கேன்சர் வந்து அந்த கேன்சரை கொஞ்சம் கொஞ்சமாக அகற்றிட்டாங்க, சரியாக போச்சு. இப்போ நான் வந்து முழு ஆரோக்கியத்துறேங்க, அப்பா நீங்கள் ஹெல்த்தெல்லாம் பார்த்துக்குங்கப்பா, அதுக்கப்புறம் தான் வந்து நிறைய குழந்தைகள்லாம் கொல்ல முடியும் அப்படி சொல்கிறான்னு இப்போ தெரியல. அந்த ஆள் வந்து அப்படி என்ன தலைமறைவாக இருந்ததுக்கு காரணம் வந்து வந்துருச்சு. ஸோ அந்த ஆளுக்கு வந்து கேன்சர் வந்ததுங்கிறது ஒரு விஷயம், அதுலேருந்து மீண்டு வந்துட்டாரு அப்படிங்கிறது நல்ல விஷயமா நல்ல விஷயம் இல்லை நமக்கு தெரியாது. ஸோ இதுதான் இப்போதைக்கு மேட்ரு. சார், இப்போ வந்து அப்பாக் சாராக்சி வந்து பாகிஸ்தான் போயிருக்காரு. அவர் வந்து நேரடியாக வந்து நாங்கள் அமெரிக்கா கிட்ட பேச மாட்டோம் அப்படின்ற போல சொல்றாரு. அப்புறம் அவங்க யார் மூலமா இது மூவ்மெண்ட்டை இப்போ பேசவே மாட்டாங்க. என்னன்னா அவங்க சொல்றது என்ன, நீ முதல்ல அங்கே வந்து 10-15 போர்க்கப்பலை வச்சு குறுக்கப்படுத்து கிடைக்கல, அதை முதல்ல வெளியேற்று. ஆமாம், அவ்வளோதான், வெளியேற்று. அதுக்கப்புறம் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை பற்றி யோசிப்போம். நீ ஹார்மோஸ் வந்து அமெரிக்கா கையில் தான் இருக்காங்க. ஹார்மோஸ் இல்லைங்க, ஹார்மோஸ் இவங்க கையில் இருக்குது. ஹார்மோஸுக்கு வெளியில் வந்து கல்ஃப் ஆஃப் ஒமான் இருக்குல்ல, அந்த கல்ஃப் ஆஃப் ஒமானில் ஹார்மோஸை தாண்டி கப்பல் வந்தாங்கன்னா அதை இவங்க விரட்டுறாங்க. அதனால் இப்போ பேச்சுவார்த்தை நடக்காது. ஓகே சார், மிக்க நன்றி சார். நேரில் வந்து பல்வேறு தகவலை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி சார். Meriba Paneer Soda. I trust Meriba.